ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலாலாம் நம்மளே அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. எல்லாமே நம்மளே ஓனாக அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 30 பல் பூண்டு ஆட் பண்ணிடலாம். 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 10 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பட்டை, அடுத்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2, மராத்தி மூக்கு 2, கிராம்பு 5 ஆட் பண்ணியிருக்கேன். கல்பாசி 1. இதெல்லாம் எந்த அளவு முழுதோ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எவ்வளோ முடிதோ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவு அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்ய சொல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரிஞ்சி இலை 2 ஆட் பண்ணிடுறேன். 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும், வெயிட் பண்ணலாம். இந்த தக்காளி சாதம் எல்லாமே நம்மளே அரைச்சி தான் ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா எதுவுமே நம்ம தனியாக சேர்க்க போகிறது இல்லை. இந்த அரைச்சி விழுது தான் இதில் ஹைலைட்டு. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி வந்துட்டுருக்கு. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை இப்போ ஆட் பண்ணிடலாம். மசாலா விழுதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடணும். அப்போ பச்சை வாசனை போயிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, ஆனால் சூப்பரான கலரில் இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாதம் மறக்காமல் ட்ரை பண்ணிடுங்க. விழுதெல்லாம் நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 4 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
இதோடு இதை கலந்து விட்டுடலாம். கல்லுப்பையும் தக்காளியோடு நம்ம ஆட் பண்ணுறதால தக்காளி நல்லா சாஃப்டாகி நல்லா மேஷ் ஆகி வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக வரும். தக்காளிலாம் ஓரளவு மேஷ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். இந்த தொக்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோடு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும். இது நல்லா வதங்கிடுச்சுனாலே நம்மளோட தக்காளி சாதத்துக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க, ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கிரேவி இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்க புழுங்கல் அரிசி 2 கப் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக இருந்தது. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடலாம். இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 3/4 வாசி வெந்துடுச்சு. இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. அது மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இப்போ தட்டு போட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட தக்காளி சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ கலராக ஆகுது பாருங்கள். நல்ல பர்ஃபெக்டான கலரில் இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி சாதம் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்களே இதுதான் செய்வீங்க. சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.